بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபாரிகளே, தொழிலாளர்களே, நண்பர்களே, தொழுகையின் அவசியமும் தொழாதோரின் தண்டனையும் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே எந்த ஒரு கொள்கையை ஒருவன் ஏற்றுக்கொண்டாலும் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நிலைநிறுத்துவதற்காக அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட கூட்டம் நிலையாக இருக்க வேண்டும் என்றால், எந்த கொள்கையை உள்ளளவில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த கொள்கையின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டிய நிறைவேற்றப்பட வேண்டிய கோட்பாடுகளை வாழ்க்கையிலே நிரந்தரமாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி அந்த கோட்பாடுகளை நிரந்தரமாக நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இவர்கள் ஒரு வழக்கத்தில் வந்தால்தான், அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் இவர்கள் வளர்ந்தால்தான் தாங்கள் எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அந்த கொள்கைக்கு ஒரு உறுதி கிடைக்கும், அந்த கொள்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும், அந்த கொள்கையினுடைய பலன் கிடைக்கும். அதனால் இவர்கள் செயல்பட்டதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும். அப்ப அந்த அடிப்படையில இஸ்லாம் இந்த உலகத்திற்கு சொல்லக்கூடியது என்னவென்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஓரிரை கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை, கடவுளே இல்லை என்கிற நாத்திக கொள்கைக்கு எதிராக பல கடவுளை வணங்கலாம் என்கிற இணை வைப்பு கொள்கைக்கு எதிராக 3 கடவுள்களை உண்டாக்கலாம் என்கிற பிரித்துவத்திற்கு எதிராக அன்பே கடவுள் என்று சொல்லுகிற சித்தாந்தத்திற்கு முரணாக ஒரு கடவுள் கொள்கையை ஒருவன் நம்புவானே ஆனால் அந்த கொள்கையை இந்த உலகத்தில் நிலைநிறுத்த வேண்டுமானால் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் அந்த ஏகனாகிய இறைவன் இட்ட கட்டளைக்கு அவன் கட்டுப்பட வேண்டும். அந்த கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு கட்டளை வரும் பொழுது உடனே நம்முடைய மக்கள் சொல்வார்கள், ஆமாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்ட கட்டளைக்கு நாங்கள் எதில் முரண்பட்டோம், எல்லாத்தையும் நிறைவேற்றுகிறோமே என்று கேட்பார்கள். அப்படி என்ன நிறைவேற்றுகிறீர்கள் என்று கேட்டால், வருடத்திற்கு ஒரு மாதம் ரமலான் மாதம் வருகிறது, 30 நாட்கள் நாங்கள் நோன்பு வைக்கிறோம், பள்ளியிலேயே கிடந்திருக்கிறோம், இது பெரிய தியாகம் அல்லவா என்று கேட்பார்கள். இது வருடத்திற்கு ஒரு மாதம் வருகிற ஒரு இபாதத். இதை நாம் செய்துவிட்ட உடனேயே ஏக இறைவனுடைய எல்லா கட்டளைக்கும் எல்லா நேரத்திலும் பின்பற்றியவர்களாக ஆக முடியுமா? முடியாது. உடனே நம்ம சொல்லுவாங்க, நாங்க எங்க சொத்துல இருந்து ஜக்காத்தாக வாரி வழங்கணுமே என்று சொல்வார்கள். அது பணக்காரனாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்ப கொடுக்கக்கூடிய தர்மம் என்பது ஒரு சில பேருக்கு தான் கடமை, ஒரு சில நேரத்தில் கடமை, ஒரு சில பொருள் தான் கடமை. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரும் எல்லா நேரத்திலும் இந்த ஏகத்துவ கொள்கையை செயல் வடிவத்தில் காட்ட முடிந்ததா? அதுல முடியாது. அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஹஜ் செய்யறமே என்று சொல்வார்கள். அது வாழ்நாள்ல ஒரு முறை வசதி இருந்தால், சென்று வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சக்தியும் இருந்தால் செய்வது கடமை. எல்லா நேரத்திலேயும் இறைவனுடைய அந்த ஏகத்துவ கொள்கையை நிலைநிறுத்துகிற இந்த கட்டுப்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை வெளிப்படுத்துகிற ஒரு கடமை நம்ம செய்யறோமா? அது என்ன கடமை? ஒவ்வொரு நாளிலும், காலையிலும் மாலையிலும், அந்தி பகலிலும் அதிகாலையிலும் நடுநிசையிலும் படைத்த இறைவனை நினைத்து அவனை ஏகத்துவ கொள்கையோடு, அவனை ஓரிரை கொள்கையை உச்சகட்ட வரம்போடு நாம் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு செய்கிற இந்த தொழுகை இருக்கிறதல்லவா, இதை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் நாங்கள் முஸ்லிம்களாக மாறுவோம். ஒருவன் சொல்லுகிறான், நீ முஸ்லிமா? முஸ்லிம்.
அல்லாஹ்வை வணங்குகிறாயா? ஆம் நான் வணங்குகிறேன். அல்லாஹ்வை நம்புகிறாயா? ஆம் நம்புகிறேன். என்னடா அடையாளம்? நான் தான் இணை வைக்கவில்லையே, இது அடையாளம் என்று சொல்வான். இது நீ இணை வைக்கவில்லை என்பதற்கு அடையாளம். அல்லாஹ்வுக்கு நிகராக கண்டவர்களையும் அழைத்து பிரார்த்தனை செய்யவில்லை என்பதற்கு அடையாளம். அல்லாஹ்வுக்கு சிற்கு வைக்கவில்லை என்ற அடையாளம். அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கினேன் என்பதற்கு என்ன அடையாளம்? நான் தான் தாயத்து போடலையே, நான் தான் தகடு கட்டலையே, நான் தான் அருணாக்கொடி தொங்க விடலையே, மூட நம்பிக்கையில பரக்கத்துல ஒரு நன்மை எதிர்பார்த்து நான் தான் இறைவனுக்கு இணை வைக்கிற காரியத்தை செய்யலன்னு சொன்னா, இதுவெல்லாம் இறைவன் தடுத்த காரியத்தை நீ செய்யாமல் இருந்தாய் என்பதற்கு அளவுகோல். இறைவன் கட்டளையிட்ட காரியத்தை இறைவன் ஒருவன் என்பதை செயல் வடிவத்தில் நிறைவேற்றுவதற்கு என்ன அளவுகோல்? அப்படி என்ன இருக்குது? நான் தான் தொழுகிறேனே, அதான் அளவுகோல். தொழுகிறோமா? நாம ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பொழுதிலும் ஒவ்வொரு நேரத்திலும் படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அந்த இறைவனுக்கு என் தலை சிரம் பணிகிறது என்று காட்டுகிற கட்டுப்பாடு மிக்க இந்த தொழுகைதான் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு மிகப்பெரிய அடையாள சின்னமாக திகழ்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் ஒரு உண்மையான பரிபூர்ண முஸ்லிமை பற்றி சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லச் சொல்கிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணுமா? ஏகனாகி அல்லாஹ்வுடைய அந்த சித்தாந்தத்தை எடுத்துரைப்பதற்காக வஹி செய்திகளை பெற்று உலக மக்களுக்கு தூதராக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணுமா? இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி என்னுடைய இதர வணக்க வழிபாடுகள், வ மஹியாய என்னுடைய வாழ்க்கை, வ மமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரின் ரட்சகனாகி அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. லா ஷரீக லஹு அவனுக்கு இணை துணை கிடையாது. வபிதாலிக உமிர்து அன அவ்வளுல் முஸ்லிமீன் இப்படித்தான் நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்க கட்டளையிடப்பட்டுள்ளேன்னு சொல்லி நபியே இந்த உலகத்துக்கு சொல்லுங்க நல்லா சொல்றான். அதுல தான் ஒரு முஸ்லிம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திற்கு பிரகடனப்படுத்துறது எப்படி தெரியுமா? என் தொழுகை அல்லாஹ்வுக்காக இருக்கும்னு சொல்லணுமா? ஃபர்ஸ்ட் அந்த முதல் தரத்துல தான் நம்ம இப்ப சரியா இருக்கிறோமா? அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதுல சரியா தொழுதுகிட்டு இருக்கிறோமா? அதுல தொடர்ச்சியாக கடைபிடிக்கிறோமா என்பதை சுய பரிசோதனை செய்வதற்குத்தான் இந்த தலைப்பு. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையை பயந்து ஒருவன் இந்த உலகத்திலே மனோ இச்சைகளை பின்பற்றுவதை விட்டுவிட்டு மறுமை சிந்தனையோடு வாழக்கூடியவனுக்குத்தான் அந்த சொர்க்கம் இருப்பதாக சொல்கிறான். சூரத்துன் நாசியாத் என்கிற அத்தியாயத்தில் ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி தனது இறைவன் முன்னிலையில் நிற்பதை பயந்து வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா மனோ இச்சைகளை விட்டு பின்பற்றுவதை மனோ இச்சைகளை பின்பற்றுவதை புறக்கணிக்கிறானே அவனுக்குத்தான் இன்னல் ஜன்னத ஹியல் மஅவா சொர்க்கம் அவனுக்கு தங்குமிடமாகும். நம்ம உள்ளத்துல நம்ம மனம் போன போக்கிலே வாழலாமே என்கிற சூழ்நிலைக்கு போறதை விட்டு தவிர்த்து கொண்டு அதிலிருந்து தடுத்து கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு நாம திருந்தணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்தால்தான் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கடமையாக்குகிறான். அப்படிப்பட்ட மனோபக்குவத்தில் தான் சொல்லப்படுகிற செய்திகளை கேட்க வேண்டும். எந்த ஒரு உரையாக இருந்தாலும் சரி நம்மிடத்தில் இருக்க வேண்டிய முதல் விஷயம் ஏற்றுக்கொள்ற மனோபக்குவம். இந்த வாசலை திறந்து வச்சுதான் இதுல இபாதத்துகளை பற்றி சொல்லப்படுகிறது. இதற்கு ஒரு பொதுக்கூட்டமா என்று நினைக்கலாம். மாநாடு போட்டு சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டு, அவ்வளவு பெரிய ஒரு பின்தங்கிய சூழ்நிலை இந்த தொழுகையில் பார்க்கின்றோம். ஆனால் தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவப்படுத்தி சொல்லுகிறான் தெரியுமா? 20வது அத்தியாயத்திலே சூரத்து தாஹா என்கிற அத்தியாயத்திலே 14வது வசனத்திலே ஒருவன் என்னை ஏற்றுக்கொண்டால் அவன் தொழுக வேண்டும், அதுதான் என்னை ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் சொல்லித்தரான். என்ன சொல்றான்? இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன நிச்சயமாக நான் தான் கடவுள், என்னை தவிர எந்த கடவுளும் கிடையாது, வணக்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரும் கிடையாது, ஃபஅபுதுனி என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி அகிமிஸ் ஸலாத லிஸ்ஸிக்ரி
என்னை நினைவு கூறுவதற்காக, என்னை சிந்தித்து பார்ப்பதற்காக, என்னை பற்றி நீங்கள் நினைப்பதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொழுகையை ஒருத்தன் நிலைநிறுத்துவதுதான் படைத்த இறைவனை அவன் நினைக்கிறான், படைத்த இறைவனை நம்புகிறான் என்பதற்கு மிக தெளிவான அளவுகோலாக அல்லாஹ் சொல்கின்றான். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கு நாம் இந்த தொழுகையில எவ்வளவு கவனக்குறைவாக இருக்கிறோம். நோன்பை சரி செய்கிறோம், அதை பேணி அதிலே நோட்டு விடுகின்றோம், ஜக்காத்தை கொடுக்க ஓரளவு முன் வருகிறோம், ஹஜ் செய்வதற்கு முண்டி அடிக்கின்றோம். ஆனால் தொழுகை என்றால் பின்வாங்குகிறோம் அல்லவா? மறுமையினுடைய கேள்வித்தாளில், படைத்த இறைவனுடைய விசாரணை மன்றத்தில் முதல் கேள்வி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சுனன் நஸை என்ற ஹதீஸ் நூலிலே 461வது ஹதீஸிலே பார்க்கிறோம், இன்ன அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஒரு அடியான் முதலில் விசாரிக்கப்படுவது அஸ்ஸலாத், தொழுகையை பற்றி. இவன் இந்த இறைவனுக்காக ஒரு நாளிலும் 5 வேளை தொழுதானே, அந்த கடமையான தொழுகையை பற்றித்தான் விசாரணை ஸ்டார்ட். அதான் அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்றாங்க, ஃபஇன் ஸலஹத், அது சரியாக இருந்தால், ஃபகத் அஃப்லஹ, அவன் தொழுகையில் நிரந்தரம் உள்ளவனாக இருந்தால், சரியாக நிறைவேற்றி இருந்தால், முதல் கேள்விக்கே அவன் பதில் சொல்லிவிட்டால் அவன் வெற்றி பெற்று விடுவான். ஏன்? ஒவ்வொரு நாளிலையும் 5 வேளை தொழுது கஷ்டம், அதுக்கே இவன் ஜெயிக்கிறான்னு சொன்னா, அதுக்கே இவன் வெற்றி பெறுகிறான் என்றால், வருடத்திற்கு ஒரு மாதம் உள்ள ரமலானையா விட்டு இருப்பான்? விடமாட்டான். அட ஒவ்வொரு நாளிலும் 5 வேளையில, அதுவும் அதிகாலை தொழுகையில கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எந்திரிச்சு வந்து குளிர்ல பனியில ஈரமான தண்ணீரை உடல்ல சுமந்து கொண்டு சுத்தம் செய்து கொண்டு அப்படியே தொழுகைக்கு வந்து நிக்கிறவன் நோம்ப விட்டுருப்பானா? மற்ற காரியத்தை விட்டுருப்பானா? கிடையாது. முதல் காரியத்தையே ஏற்றுக்கொண்டேன் என்றால் அவன் ஜெயிச்சுட்டான். அதில் அவன் தோல்வி உடைத்தால், அதில் அவன் தோத்து போனால், அவன் நஷ்டம் அடைந்தான், வீணாகி போய்விட்டான், அவன் வீணாகி விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கேள்வியாக வரும் என்று சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு பார்க்கிறோம் 5 வேளை தொழுகை. சில முஸ்லிம்களை பார்த்தால் வருடாந்திர முஸ்லிம்களாக இருப்பதை பார்க்கிறோம். அது என்ன வருடாந்திர முஸ்லிம்கள்? பெருநாள் அன்னைக்கு வந்திருப்பார்கள், மைக்கை பிடித்திருப்பார்கள், அல்லாஹு அக்பர் தொடங்கிடுவார்கள். சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, இவருதான் அறிவிப்பு செய்வார். யாரடா இவரு? அடையாளமே தெரியலையே. அதான் போன ஹஜ் பெருநாள் வந்தாரு அவரா? முடிஞ்சு போச்சு. நோம்பு பெருநாள் முடிஞ்சிடும் தொழுகை. அஜரத்துக்கு சலாம் சொல்லிட்டு போனார்னா அவ்வளவுதான். அடுத்த 2 மாசத்துலயே பார்த்தலாம். ஏன்? ஹஜ் பெருநாள் வருது இல்ல, அதுக்கப்புறம் சலாம் சொன்னார்னா அவ்வளவுதான். அப்புறம் பாக்குறதுக்கு 8 மாசம் ஆகி போயிடும். ஏன்? அப்புறம் தானே ரம்ஜான் பெருநாள் வருது. இது வருடாந்திர முஸ்லீம்னு சில பேர். சிலர் என்ன வார முஸ்லிம்கள். என்னப்பா தொழுகிறியா? துவா செய்யுங்க. இவன் தொழுகு நான் துவா செய்யணும். உன் மனசுல வரணும் இறையச்சம். அட நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க போறானே. உலக மாந்தர்களை எல்லாம் ஒன்று கூட்டி முதல் கேள்வியில ஒரு பேப்பர் வைக்கிறோம், 10 பேர் நிக்கிறாங்க, எல்லாரும் சக மாணவர்கள் வச்சுக்கோங்க. முதல் கேள்வியில் இந்த கோழி முட்டை போ அப்படின்னா கேவலம் தானே. 10 பேர் நிக்கிற இடத்துல அது ஒரு 10 கேள்விக்கு பதில் சரின்னு போட்டுட்டு 10வது கேள்விக்கு சரியில்லைன்னு போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இவனுக்கு எல்லாம் முன்னாடி நிக்க வச்சு நம்மளை பார்த்து கோழி முட்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்களேன்னு வேதனைப்படுவோம். ஆனா உலக மாந்தர்களை கூட்டி இந்தவா தொழுகை நிறைவேற்றியா? இல்ல கிளம்பும் அல்ல. நிலைமை என்ன? நரகத்துக்கு தள்ள பொழுது உலக மக்களை எல்லாம் முன்னிலையில வைத்துக் கொண்டு இழிவடைகிற சமாச்சாரம் நம்ம யோசிக்கணும். கேள்வி கேட்டா துவா செய்யுங்க. இப்ப என்னங்க பண்றீங்க? ஆனா ஜும்மா கரெக்டா வந்துடுங்க. அல்லாஹ் தஆலா ஜும்மாவுடைய ஒரு தொழுகைக்கு தான் கடமையாக்கினானா? இதைத்தான் சஹாபாக்கள் நிறைவேற்றினாங்களா? இதை சொல்லித்தரதான் ரசூலுல்லாஹ் வந்தாங்களா? இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 100க்கும் மேற்பட்ட இடத்துல அகீமுஸ் ஸலாத்துன்னு சொல்றானா? இல்லையே. இந்த 5 வேளை தொழுகையை சொல்றான். ஒவ்வொரு நாளிலும் நிறைவேற்ற வேண்டிய கடமையை சொல்கிறான். இதுல நம்ம வார முஸ்லிம்னு சொல்ற கேவலமா இல்ல? அப்ப இதில் சரி செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற இந்த கட்டளையை சிந்தித்து பார்க்க வேண்டும். சிலரை பார்க்கிறோம் தொழுகையில் என்ன என்றைக்கு பார்த்தாலும் தாமதம். சுபுகுல பார்க்கிறோம் 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. தொழுவீங்களா? தொழுதுன எங்க? வீட்டுல. அப்ப எதுக்கு பள்ளிவாசல் கட்டணும்? அப்ப எதுக்கு பள்ளிவாசலுக்கு அள்ளி கொடுத்தீங்க?
இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூனனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. யாருக்கா வேண்டி கட்டுறீங்க பள்ளி? பேருக்கா, பெருநாளைக்கா, ஜும்மாவுக்கா? எதுக்கு பள்ளிவாசல்? அட ஒரு ஊர்ல இருக்கிற முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு ஒரு பள்ளியில கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்க முடிய மாட்டேங்குது. ஒரு ஊர்ல ஒரு பள்ளி இருக்குதுன்னா அதுல முஸ்லிம் எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன் இத்தனை பேர் தொலை வராம அவ்வளவு பெரிய பள்ளி இருக்குது, இந்த ஊர்ல இவ்வளவு முஸ்லிம் இருக்காங்க, அடையாள சின்னமாயிருது. அப்ப ஒரு பள்ளிவாசல் பெருசா கட்டி இருக்கிறோம், அது காத்து வாங்குது. வீட்டுல தொழுதுட்டேன். எத்தனை மணிக்கு? இப்பதான் 9 மணிக்கு சொல்லுவாரு, 8:30 சொல்லுதேன்னு. நேத்து கரெக்டா சொல்லுது. எப்ப? 7:30. இதான் நேரத்தை கண்டுக்காம அசால்ட்டா விடுறது. லுகர் நேரத்துல என்ன வியாபாரங்க, பிஸிங்க, கஸ்டமர் வந்துட்டாருங்க, தட்டி கழிச்சுட்டு ஒரு ஆளை மாத்திட்டு போக முடியல. இவன் என்ன செய்யறான்? அந்த நேரத்துல 2 மணிக்கு வந்து பாக்குறான். அங்க லேட்டு. அசர் என்ன? 5:45, 6 மணிக்கு. மகரிப்பு தாண்டி கேள்வி கேட்போம். ஹலோ, அசர் விட்டுட்டேன், இப்ப மகரிப்புல தொழுகலாமா? இது ஏன் இந்த நிலை? ஏன் இந்த கவனக்குறைவு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 4வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல சொல்கிறான், இன்ன ஸலாத்த, தொழுகை என்பது, கானத் அலல் முஃமினீன, மூமின்கள் மீது, கிதாபம் மவ்கூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் எப்படி நினைவுற்றான்னு பாருங்க. நேரம் குறிக்கப்பட்ட கடமைன்னு அல்லாஹ் எங்க சொன்னான் தெரியுமா? அந்த ஸ்பாட்டை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு யுத்தம் நடக்கிறது. எதிரிகளை சந்திக்கிறார்கள். வாழ்வா சாவா அப்படி பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் வாளை தூக்கினால் எதிரிக்கு சாவு, வாளை சுழற்றி விட்டால் அவன் சுழற்றுகிற வாள் வீரியம் கூடிவிட்டால் நமக்கு மரணம். இப்படி உயிரினுடைய ஊசலாட்டம் வருகிற சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சாரார் போர் பண்ணுங்க, ஒரு சாரார் ஒரு ரக்காத்தை தொழுதுருங்க. தொழுதுட்டு அப்படி எந்திரிச்சு வந்து நீங்க போருக்கு வாங்க, போர் பண்ண போய் தொழுக ஆரம்பிச்சிருங்க. ஏன் இந்த போர்க்களத்திலையும் கூட இந்த தொழுகையை சொல்றோம் தெரியுமா? நிச்சயமாக தொழுகை மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்குது. அல்லாஹ் எங்க இறக்குறாங்கிற அந்த சம்பவத்தை சிந்திச்சு பாருங்க. வாழ்வா சாவாங்கிற இடத்துல சிக்க இறக்குறான். வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இறக்கல, வியாபாரம் பண்ணும் போது இறக்கல, வெட்டி பேச்சு பேசுற நேரத்தில் இறக்கல. எங்க இறக்குறான்? உயிருக்கு போராடுகிற சந்தர்ப்பத்தில் இறக்குறான். தொழுக நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அது நிறைவேற்றுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் இப்படி எதிரிகளோடு போர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அசர் தொழுகை தாமதமாகிறது. எதனால் தாமதமானது தெரியுமா? தானே வேணுமென்றே முன்வந்து போரை தாமதமாக்கவில்லை. தொழுகையை எதிரிகள் போரை மூளச் செய்து அதை வீரியம் காட்டி நீயா நானா என்ற போட்டி வரம்பு மீறி போகிற சந்தர்ப்பத்தில் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேற வழி இல்லாம மகரிபுடைய நேரத்தில் போய் அசர தொழுகிறார்கள். அப்பொழுது புலம்பிக் கொண்டே தொழுகிறார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த பாவிகள், இந்த துரோகிகள் அசர் தொழுகை விட்டு எங்களை பிற்படுத்த செய்து விட்டார்கள். அப்படி வெறுத்து போய் சொல்கிறார்கள். இதான் சஹாபாக்கள். அந்த மாதிரியான வெறுப்பு நமக்கு வந்திருக்குதா? எந்த அன்னைக்கு பார்த்தாலும் 2வது ஜமாத்துல பின்னாடி வரதுல எந்திரிச்சு தொழுகிறதுல வரமே, அது எவ்வளவு பெரிய இழிவு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2வது ஜமாத்துக்கு ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தது உண்மைதான். அதை முக்கியத்துவமாக கொடுத்தாங்க கிடையாது. ஒரு ஜமாத்து முடிகிறது, முடிந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வருகிறார். என்ன வார்த்தை சொல்றாங்க?
உங்களில் யாராவது இவருக்கு தர்மம் செய்ய விருப்பம் இருக்குதா? எப்படி கேள்வி? யாராவது பிச்சை போடுறீங்களான்னு, தர்மம் செய்யறீங்களா? விருப்பம் இருந்தா அவருக்கு தொலைவைங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இரண்டாவது ஜமாத்துல தொலைவர நிலை என்ன தெரியுமா? தொலை வைக்கிறவன் இப்ப நமக்கு தர்மம் செய்யறான். எதை தர்மம் செய்யறான்? தனியா நின்று தொழுதால் கிடைக்கிற நன்மையை விட ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு கூட கிடைக்குதே. இந்த நன்மை இப்ப கொடுத்தவன், தர்மம் பண்ணவன் இவன் என்ற நிலை வந்தா அடுத்தவன் காசு கேட்க வைக்கப்படுறோம். செல்வங்களா இருக்கிறோம், காசு தேவையில்லை, உதவி தேவையில்லை, கூலி தேவைப்படுற தர்மம் வருதா? இப்படி ரசூலுல்லாஹ் பின்னாடி வச்சுதான் சொல்றாங்க. அத இரண்டாம் பட்சம், இரண்டாவது ஜமாத் இரண்டாம் பட்ச ஜமாத்து தான். அதை நம்ம இழந்துடக்கூடாது. நம்ம என்ன பண்றோம்னா அனுமதியா பார்க்கணும். சலுகையை என்னைக்காவது பயன்படுத்துறதுக்கு பார்க்கணுமே தவிர சலுகையை சன்மார்க்கம் ஆக்கிடலாமா? அது வாழ்க்கையினுடைய தொடர்கட்டம் ஆக்கிடலாம், வழிமுறை ஆக்கலாமா? ஆகக்கூடாது. அப்ப இது மாதிரி விஷயத்தில் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நேரம் தாழ்த்தாம நம்ம உரிய நேரத்தில் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இன்றைக்கு பெரும்பான்மையான ஆண்களை கேட்கிறோம், என்னங்க வாங்க தொழுகைக்கு. என்னங்க பண்றது? என் வேலை அப்படி, வியாபாரம் அப்படி, காலங்காலத்துல 9 மணிக்கு கடை திறந்தா நைட்டு 9 மணிக்கு நகர முடியாது. எத உலக ஆதாயத்தை திரட்ட, பொருளாதாரத்தை குவிக்க, கட்டுக்கட்டாக பணம் சேர்ப்பதற்காக படைத்த இறைவனை மறந்து ஒரு வியாபாரம். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் முனாஃபிகூன் என்கிற அந்த முனாஃபிகின் என்கிற சூறாவிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உங்களை திசை திருப்ப வேண்டாம். வமன் யஃஅல் தாலிக், யாராவது அப்படி போய்விட்டார்களே ஆனால், அப்படி திசை திரும்பி போய்விட்டார்களே ஆனால், ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் உண்மையாக மறுமையை பயந்து ஏக இறைவனுக்கு பயந்தவர்களாக மறுமையினுடைய அச்சம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வியாபாரம் பெரிய தடையாக இருக்காது, வர்த்தகம் பெரிய தடையாக இருக்கிறாது. இதை நான் சொல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எந்த அளவுக்கு என்றால் 24வது அத்தியாயம் சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தினுடைய 37வது வசனத்திலே சொல்கிறான், ரிஜாலுன், சில ஆண்கள் இருக்கிறார்கள், லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹி வ இகாமிஸ் ஸலாத்தி வ ஈதாஇ ஸகாத்தி யகாஃபுன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார். எந்த மறுமை நாளில் உள்ளங்கள் நடுநடுங்குமோ, பார்வைகள் பதறி போகுமோ, அந்த நாளை பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் நினைவை விட்டு, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை நிறைவேற்றி தொழுவதை விட்டு, ஜகாத்தை கொடுப்பதை விட்டு இவர்களுக்கு வியாபாரம் தடையாக இருக்காது, வர்த்தகம் தடையாக இருக்காது. வியாபாரத்துல நேரத்தை ஒதுக்கி என் இறைவனுக்கு நன்றி செலுத்த வருவேன், அப்படி வரணும். வியாபாரத்துல இருக்கிற சம்பாத்தியத்துல கொஞ்சம் ஒதுக்கி தர்மம் செய்ய வருவேன், அப்படி வரணும். அல்லாஹ்வை நினைப்பேன், இப்படி வரணும். இந்த நம்பிக்கை, இந்த சிந்தனை, வியாபாரத்தை பின்னாடி வைத்துவிட்டு இபாதத்தை முன்னாடி வைக்கிறவன் யார் தெரியுமா? இவர்கள் மறுமையில் எந்த உள்ளங்கள் நடுநடுங்குமோ, எந்த பார்வைகள் பதறி போகுமோ, அப்படிப்பட்ட மறுமையை பயப்படக்கூடியவர்கள் இப்படி செய்வார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட மறுமையினுடைய அச்சம் உள்ளவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நமக்கு வியாபாரமோ வர்த்தகமோ பெரிய தடையாக இருக்கக்கூடாது என்பதை நாம் மிக தெளிவாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி என்னடா இது ஆண்களை பத்தி சொல்றாங்களே, அப்ப பெண்களுக்கு தொழுக கடமை இல்லவோ அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க போல. பெரும்பாலும் பெண்கள் என்னறாங்கன்னா, ஆண்கள் 95% தொழுதா பெண்கள் 5% தொழுகிறதே ஜாஸ்தியா இருக்குது, தொடரான தொழுகை இல்லாத மாதிரி தெரியுது. ஏதோ வாரத்துல ஜும்மா அன்னைக்கு பள்ளிக்கு கூப்பிடுற ஒரு அனுமதி வந்திருக்குல்ல, இப்ப ஒரு சலுகை வந்திருக்குல்ல, ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இருக்குது, அதனால வரத பாக்குறோம். பெரும்பான்மையாக 5 வேளை தொழுகையை நிறைவேற்றாதவர்களாக, தங்களுடைய இல்ல கடமையிலேயே மூழ்கி திளைத்தவர்களாக, தொலைக்காட்சி பெட்டியிலேயே அப்படியே இறந்து போனவர்களாக, மயங்கி அப்படியே தள்ளாடியவர்களாக இபாதத்தை இழந்து போன பெண்களை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்து சொல்கிறான், அவர்களுக்கு சட்டங்கள் கூட கடுமையானது, நமக்கு இருக்கிற சில நிபந்தனை விட அவங்களுக்கு கூட. ஆனாலும் கூட இந்த பெண்களுக்கென்றே அல்லாஹ் பிரத்யோகமாக, ஏன் நமக்கு இல்லைன்னு நினைச்சக்கூடாது, எல்லா ஆம்பளைங்களுக்கு சொல்ற மாதிரியே வருது நினைச்சக்கூடாது. அப்ப அல்லாஹ் சொல்லி தருகிறான்,
பெண்களே நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஆத்தீனல் ஸக்காத் நீங்கள் ஸக்காத்தை கொடுங்கள், அத்தீனல்லாஹு வ ரசூலஹு அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படுங்கள் என்று 33வது அத்தியாயத்தினுடைய 33வது வசனத்திலே சொல்கிறான். பொம்பளைங்களுக்கு தெளிவா நேரடியா சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், தொழுகையை நிறைவேற்றும் ஆண்கள் தொழுகை நிறைவேற்றும் பெண்கள், தர்மம் செய்யும் ஆண்கள் தர்மம் செய்யும் பெண்கள், இவர்களுக்கெல்லாம் இறைவன் ரிஸ்க் வழங்குவான், கூலி வழங்குவான்னு சொல்றானே. என்ன பிரிச்சு காட்டுற? ஏன் நீங்களும் செய்யணும், அதை அவங்களும் செய்யணும். மார்க்க சட்டம் ஒரு சாராருக்கல்ல, ஒரு வகையினருக்கல்ல. படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டிய கடமை படைப்பினங்களுக்கு இருக்குது என்று அல்லாஹ் நமக்கு இந்த தொழுகையின் மூலமாக நிறைவேற்றுகிறான். அதே மாதிரி இந்த தொழுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்தோம் என்றால், இன்றைக்கு ஏராளமான மானங்கெட்ட காரியங்கள் நடைபெறுவதற்கு, அரங்கேற்றப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த தொழுகை இன்மைதான். ஒருவன் அதிகாலையிலே ஃபஜ்ர் தொழுகிறான், லுகர் தொழுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இடையிலே சினிமா பார்க்க ஆசைப்படுவானா? இடையிலே அசிங்கமானதை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ ரசிப்பதற்கோ அதை கேட்பதற்கோ விரும்புவானா? அவன் உள்ளத்திலேயே ஒரு உறுத்தல் ஏற்படும். அதிகாலையில் எழுகிறோம், முயற்சிக்கிறோம், படைத்த இறைவனுக்காக தொழுகை நிறைவேற்றுகிறோம், நாம போய் இந்த ஆபாசத்தை பார்க்கலாமா, அதை பத்தி பேசலாமா, அது மாதிரி நடக்கலாமா, கேவலம் என்ற ஒரு இரையச்சம், ஒரு சார்ஜ் அவன் உள்ளத்தில் ஏற்படும். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அழகான முறையில் சொல்கிறான், வஅகிமிஸ் ஸலாத் தொழுகையை நிலைநிறுத்துங்கள், இன்னல் ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சூரத்து அன்கபூத்திலே 45வது வசனத்திலே சொல்கிறான், தொழுகை என்பது இந்த மானங்கெட்ட காரியத்திலிருந்து, மார்க்கத்திற்கு முரணான காரியத்திலிருந்து உங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஃபஜ்ருடைய தொழுகை, லுஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, பகல் நேரத்திலே வியாபாரம் செய்கிறான், மோசடி செய்ய விரும்புவானா? என்ன பாய் பள்ளிவாசல் பக்கமே இருக்கிறீங்க, வாயில திறந்தா பொய்யா இருக்குன்னு அடுத்தவன் கேட்பான்ல. அல்லது நம்ம என்னடா பள்ளிவாசலுக்கு போறோம், இறைவா உன்னை பயப்படுறோம்னு பேசுறோம், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், இங்க வந்து பொய் பேசுறமே, கலப்படம் பண்றமே, ஏமாத்துறமே, இல்லாத இருக்கிற மாதிரி பேசுறமே, இது செய்யக்கூடாதே, மோசடி பண்றமே, இது பண்ணக்கூடாதே என்கிற சிந்தனை வருதே. கெட்ட காரியத்தை செய்வதை விட்டு ஒரு அச்சம் வருகிறது. கூடி விரைவில் இதை விடணுங்கிற ஒரு சூழ்நிலையை உள்ளத்திலே தோன்ற வைக்கிறது. என்ன காரணம்? தொழுகை தோன்ற வைக்கும். தொழுகை இல்ல, இறை நினைவு இல்லாம போகும். இறை நினைவு இல்லைன்னா பாவம் வந்து ஒட்டிக்கும். பாவம் ஒட்டிக்குச்சுன்னா பாவியா போயிருவோம். மானங்கெட்ட காரியத்தை செய்த ஒரு மிகப்பெரிய மார்க்கத்திற்கு எதிரானவர்களாக, வரம்பு மீறியவர்களாக போயிருவோம். அப்ப இந்த தொழுகை என்பது மிகப்பெரிய கேடயமாக, எச்சரிக்கை மணியாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இறையச்சத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. இது தொழுகையினால் ஏற்படக்கூடிய ஒரு பயன். அதே மாதிரி இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கிறானே, நஷ்டத்தை சமாளிக்க முடியாதவனாக, மனநல பயந்தவனாக, மன அமைதி அற்றவனாக வாழ்கிறான். நன்மை கிடைத்தால் இன்றைக்கு கிடைத்த நன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்தவர்கள் கொடுத்துவிடக் கூடாது, ஏன் நாளைக்கு கிடைக்காது என்று ஒரு குறுகிய புத்தியோடு வாழ்கிறானே, இது மனிதனுடைய பலவீனம். சம்பாதிக்கிற காசுகளை சேர்த்து வைக்க வேண்டும், பிறருக்கு தரக்கூடாது, இதை சேகரித்தே வைக்க வேண்டும், இல்லை என்றால் அழிந்து போய்விடும் என்று கஞ்சத்தனம் செய்வது, தர்மம் செய்யாமல் இருப்பது, காசை தானே வைத்துக் கொள்வதற்கு கெட்ட வழியிலே சம்பாதிக்க முற்படுவது, அடுத்தவருக்கு கொடுப்பதை தடுப்பது, இந்த ஒரு எண்ணத்தில் மனிதன் வாழ்கிறான். அதே போல தனக்கு ஒரு பிரச்சனைகள், விபரீதங்கள், முசீபத்துகள் வந்தால் பதறுகிறான். இந்த முசீபத்தை போக்க எதை செய்தாலும் சரி, வாங்க முசீபத்து போக்கணும், என்ன பண்ணணும், தாயத்துக்கு கட்டிக்கிறோம், தகடு வச்சுக்கிறோம், மந்திரம் பூசிக்கிறோம், எந்த மூட நம்பிக்கை செய்ய தயார் அப்படின்னு இந்த மனுஷன் கெட்டது நடந்தா மனம் தளர்ந்து போய் பலகீனம் அடைந்து ஈமானை இழந்து கொள்கையற்றவனா போறானே. ஏன்? மனிதனுடைய பலகீனத்திற்கு அது அளவுகளாக இருக்குது. இப்படிப்பட்ட பலகீனம் உள்ளவர்கள் யார் என்றால், யாரு சரியா தொழுகாம இருக்கிறானோ அவன் தான் இவ்வளவு பெரிய பலகீனம் உள்ளவன். யாருடைய ஈமான் வலுவா இருக்கு தெரியுமா? யாரு நன்மை வந்தாலும் நல்லது கிடைத்தாலும் அதை பிறருக்கும் கொடுப்போம், அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை கொடுத்து கொண்டே இருப்பான், கொடுப்பதை தடுப்பவன் எவனும் இல்லை என்கிற நம்பிக்கை உள்ளவன் யார் தெரியுமா? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் நாடி இருக்கிறது, நடந்திருக்கிறது என்று சுதாரித்துக் கொண்டு மன அமைதியோடு வாழ்பவன் யார் தெரியுமா? தொழுகை நிரந்தரமாக நிறைவேற்றக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றி மிக தெளிவாக 70வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்திலே சொல்கிறான், இன்னல் இன்சான குலிக ஹலுவா.
இந்த மனிதன் பதறக்கூடியவனாக படைக்கப்பட்டிருக்கிறான், பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். இதா மஸ்ஸவு ஷர்ரு ஜஸூஆ, அவனுக்கு தீங்கு ஏற்பட்டால் பதறி போய் விடுகிறான், நடுங்கி போய் விடுகிறான், மன அமைதி அற்றவனாக மாறி விடுகிறான். வைதா மஸ்ஸவுல் கைரு மனுஆ, தனக்கு ஒரு நல்லது கிடைத்தால், தனக்கு ஒரு நன்மை ஏற்பட்டால் அதை அடுத்தவர் கொடுக்காமல் தடுக்கிறான். இது யாருக்கு ஏற்படுகிறது தெரியுமா? யார் தொழுகை அற்றவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் ஏற்படும். யாருக்கு ஏற்படாது தெரியுமா? இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு இப்படிப்பட்ட பலகீனம் வராது. எப்படிப்பட்ட முஸல்லீன்கள்? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்கள் தொழுகையிலே நிரந்தரமாக இருப்பார்கள். வார முஸ்லிம்களாக அல்ல, வருட முஸ்லிம்களாக அல்ல, வீரியத்தோடு 4 நாள் தொழுதுவிட்டு 40 நாள் தூங்குபவர்கள் அல்ல. நிரந்தரமாக தனக்கு பருவ வயது அடைந்ததிலிருந்து, தொழுகை கடமையாக்கப்பட்டதிலிருந்து இந்த உயிர் மூச்சு தொண்டை குழியை அடையும் வரைக்கும் இந்த தொழுகை இருக்கும். வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உறுதியான காரியம். அந்த மரணம் வரும் வரைக்கும் உன் இறைவனை வணங்கு என்கிற அந்த வணக்கம் இருக்கும். இந்த நிரந்தரமாக தொழுபவர்கள் தான் இந்த உலகத்தில் மனமைதியோடு சாந்தமான சிந்தனையோடு வாழ்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையினால் ஏற்படக்கூடிய இன்னொரு, இந்த துன்யாவில் கிடைக்கிற இன்னொரு நன்மை சொல்கிறான். மறுமையில கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? இறைவனுடைய அருள் கிடைக்கும். இந்த உலகத்தில் நாம நிறைய அமல் செய்வதனால் சொர்க்கத்துக்கு போறோம்னு நினைக்கிறோம். அமலை காரணம் காட்டி சொர்க்கத்துக்கு போவதை விட இறைவனுடைய அன்பினால் சொர்க்கத்துக்கு போவதுதான் முக்கியம். நாளை மறுமை நாளில் இறைவனுக்கு இருக்கிற அந்த கோபம், அந்த மிகப்பெரிய அந்த அடக்கி ஆளக்கூடிய தன்மை, தண்டிக்கக்கூடிய அந்த ஆற்றல் சமமாக இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த அடியார்கள் மீது இறைவன் காட்டுகிற கருணையும் சமமாக இருக்கும். ஆனால் அந்த கோபத்தை விட கருணை மிஞ்சி விட்டது, மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்வானாம் மறுமை நாளில். அந்த மிகைத்து விட்ட கருணை நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால், நாம் நரக படுகொலிக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய முகங்கள் கரிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், கரிக்கப்பட்டு மீண்டும் நரக வேதனையிலே பொசுக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், கொதிக்கின்ற சீல் நீர்கள் குடிக்கப்படாமல் புகட்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், கெட்டுப்போன உணவுகள், கள்ளி செடிகள் வாயிலே திணிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், கடுமையான வேதனைக்கு உள்ளாக்கப்படாமல் மிகச் சிறந்தவர்களாக சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் இந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 24வது அத்தியாயம் சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தினுடைய 56வது வசனத்தில் சொல்கிறான், அக்கீமுஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றுங்கள், நிலைநிறுத்துங்கள். வ ஆத்து ஸகாத், ஜக்காத்தை கொடுங்கள். வ அத்தியுர் ரசூல், இந்த தூதருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் இறைவனுடைய அன்பை பெறுவீர்கள். இறைவனுடைய அன்பை பெறுவதுதான் தொழுகையில் கிடைக்கிற மறுமை பயன். இன்னொரு பயன் என்ன தெரியுமா? அன்பை பெற்றால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான். அதையும் வாக்குறுதி கொடுக்கிறான். நீங்கள் தொழுகையை நிறுத்தினீர்களானால், நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி சக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால், லவ் கஃபிரன்ன செய்யாத்திக்கும், உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். வல உதுகிலன்னகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதா ஓடிக்கொண்டிருக்குமே ஆறுகள், அந்த ஆறுகள் அமைந்த சொர்க்க பூஞ்சோலையிலே உங்களை கண்டிப்பாக நுழைவிப்பேன். உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைப்பது எதனால் தெரியுமா? தொழுகை நிறைவேற்றுங்க. என் அன்பு கிடைக்கிறது எப்படி தெரியுமா? என்ன நினைக்கிறதுக்காக வேண்டி தொழுங்க என்கிற அந்த தொழுகையினுடைய நிறைவேற்றல் சூரத்துல் மாயிதாவுல அல்லாஹ் அதை சொல்கிறான். அதே மாதிரி
மறுமை நாள்ல பலதரப்பட்ட சொர்க்கத்தில் நுழைபவர்கள் இருப்பார்கள். சில பேர் எப்படி நுழைவார்கள்? கேள்வி கணக்கு இல்லாம நுழைஞ்சிருவாங்க. அவங்களாம் பெரிய பாக்கியசாலிகள், ஒரு கேள்வி கிடையாது, போயிட்டே. சில பேர் எல்லாம் விசாரிப்பான், நீ இந்த தப்பு பண்ணையா? ஆமா, நான் உன்னை மன்னிச்சுட்டேன் போ. விசாரிச்சு மன்னிக்கப்பட்டு உள்ள போவாங்க. சில பேர் சில தவறுகளுக்கு நரகத்தில் விழுந்து தண்டனை பெற்று போவார்கள். சில பேர் ஏதாவது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச ஒரு காரியத்தை நிரந்தரமா செஞ்சிருப்பாங்க, அவங்க அப்படி உள்ள போயிருவாங்க. இப்படித்தான் ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஒருவர் சொர்க்கத்துல நுழைகிறாரு. மலக்குமார்கள் கேட்கறாங்க, சொர்க்கத்துல நீங்க நுழைகிறீங்க, அப்படி என்ன காரியம் பண்ணீங்க? நான் ஒரு பணக்காரனா இருந்தேன், அது ஏழைகள் என்கிட்ட கடன் வாங்கி இருந்தாங்க. சில பேர் கடன் கொடுக்க முயற்சி பண்ணாங்க, அவங்களுக்கு முடியல, அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டேன். சில பேர் முயற்சி பண்ணாங்க, கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சது, அவங்களுக்கு நிதானமா கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால அல்லாஹ் இந்த மனிதாபிமானத்தை பாராட்டி என்ன உள்ள சொல்லிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பெற ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். அந்த மாதிரியாக ஒரு சில அல்லாஹ்வுக்கு பிடிச்ச நல்ல காரியத்தை செஞ்சு சிலர் உள்ள நுழைவாங்க. அந்த பாக்கியம் எல்லாரும் கிடைக்காது. ஆனால் இந்த நரகத்துக்கு போறாவன் மூணாவது கட்டம். அல்லாஹ் காப்பாற்றணும். நம்ம எந்தவித கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களாக, நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டவர்களாக, நரகத்திலே போகாதவர்களாக சொர்க்கத்தில் போற பாக்கியத்தை அல்லாஹ் வேண்டும். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு பாவத்தை நாம் செய்திருப்போமே ஆனால் அந்த மாதிரி பாவத்தை அதை அல்லாஹ் பெருசா எடுத்துக்கொண்டு அந்த பெரிய பாவமாக கருதி கொண்டு அதற்காக ஒரு தண்டனையை நாம் கொடுத்து விட்டாலும் கூட, நமக்கு இந்த நரகத்தில் போனால் அல்லாஹ் காப்பாற்றணும், போனாலும் கூட சில பரிந்துரையின் மூலமாக சொர்க்கத்தில் போலாம். பரிந்துரை கண்டவனுக்கு செய்வன் நினைச்சிடக்கூடாது. அல்லாஹ் அனுமதித்தால் தான் பரிந்துரை பண்ண முடியும். அதுவும் அல்லாஹ் யார பரிந்துரை பண்ண சொல்றானோ அவங்க தான் பண்ண முடியும். அல்லாஹ் யாருக்கு பண்ண சொல்றானோ அவங்களுக்கு தான் அவங்க பண்ண முடியும். லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமியா, எல்லா பரிந்துரை பண்ற அதிகாரம் அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, தன்னிடத்திலே பரிந்துரை செய்பவன் அவருடைய அனுமதி இல்லாமல் பரிந்துரை செய்வன் யார் இருக்கிறா? யாரும் கிடையாது. அவனுடைய அனுமதி பெற்றுதான் பரிந்துரை செய்ய முடியும். அப்படி சில பேர் செய்வார்கள். சொர்க்கவாசிகள் உள்ளே நுழைந்திருப்பார்கள். நம்மளை இப்ப தொழுகை எப்படி காப்பாத்திட்டு போகுதுன்னு பாருங்க. சில பேர் சொர்க்கத்தில் நுழைஞ்சிருப்பாங்க, அல்லாஹ்வை பார்ப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள். அப்படி பேசும்போது சொல்வார்கள், ரப்பனா இஹ்வானனா, இறைவா எங்கள் சகோதரர்களை காணவில்லை, எங்களுடைய சகோதரர்களை பார்க்க முடியல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கானூ யஸல்லூன மானா, அவர்கள் இந்த உலகத்தில் எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், அவங்களை இங்க பார்க்க முடியலையே. அப்படி கேள்வி கேட்பாங்க. யஸூமுன மானா, எங்களோடு நோன்பு வைத்தார்கள், இங்க காண முடியவில்லையே. யாமலுன மானா, எங்களோடு நல்லமல்கள் புரிந்தார்களே, இறைவா அவர்களை பார்க்க முடியலையே என்று கேட்பார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? போங்க, சொர்க்கத்திலிருந்து வெளியே போங்க. அல்லாஹ் வெளியே போய் நரகத்துல இறங்குங்க. நரகமே இவர்களை தீண்டாதேன்னு சொல்லுவான். அவர்களை தீண்டாது. அந்த நரகத்திலே இறங்கிய பிறகு தேடுங்கள், உங்களோடு தொழுதவர்கள், தொழுகையை நிறைவேற்றியவர்கள் தேடி வாருங்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமானோடு தொழுகை இருக்குதா? நிறைய தொழுது புண்ணியம் இல்ல, தொழுகையோடு சிறுக்கு வரக்கூடாது. சிறுக்கு இருந்தா இவன்கிட்ட ஈமான் கிடையாது. ஈமான் இல்லாத தொழுகை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். அப்ப மறுமையில முதல் விசாரணை அல்லாஹ் கேட்பா. எப்படி கேட்பான்? தொழுகை நிறைவேற்றினாயன் மட்டுமா கேட்பா? யாருக்கு நிறைவேற்றின, எப்பப்ப நிறைவேற்றின, எந்த மாதிரி நிறைவேற்றின, எல்லா கேள்வி வரும்ல. தொழுகை நிறைவேற்றின, நிரந்தரமா செஞ்சியா, அது ஒரு கேள்வி. எனக்காக செஞ்சியா, அது ஒரு கேள்வி. அல்லது பெருமைக்கு செஞ்சியா, கேள்வி வரும். என்னுடைய தூதர் சொன்ன மாதிரி செஞ்சியா, உன் இஷ்டப்படி செஞ்சியா, அது வரும்ல. இந்த மூணு சரியா இருக்கணும். அந்த மூணு சரியா இருந்து அது போக பல பாவம் செஞ்சவனா இருந்திருக்கான்னு சொன்னா, இவர்கள் மூலமா தங்களோடு தொழுதவர்களோ இங்க இருக்கிறார்கள், இதோ நரகத்தில் இங்க இருக்கிறார்கள் என்று அவர்களை எடுத்துக்கிட்டு கூட்டிக்கிட்டு அப்படி சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்கிற செய்திய சஹீஹுல் புகாரியில 7440வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது தொழுகையை நிறைவேற்றுவதால் நமக்கு கிடைக்கிற அந்த மூணாவது நிலை வந்தாலும் கூட, அது ஒரு பிந்திய நிலைதான், அது சிறப்பு அல்ல. வந்தாலும் கூட நம்மள நிரந்தர நரகத்திற்கு ஆளாக்காம இருக்கும் பாருங்க, அதற்கு இந்த தொழுகை காப்பாற்றக்கூடிய கேடயமாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி தொழுகை இன்னொரு வகையான நன்மை என்ன? நாளை படைத்தவனை பார்க்கக்கூடிய புண்ணியம் கிடைக்கும். அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் நாடினால். எப்படி கிடைக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த 14ஆம் இரவிலே
இந்த பௌர்ணமி நிலவு, வட்ட நிலவை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை பார்க்கும் பொழுது நீங்கள் போட்டி போடவில்லை, எனக்கு தெரியல உனக்கு தெரியலன்னு முண்டி அடிக்கவில்லை. அழகாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பளிச்சென்று தெளிவாக பார்க்கிறீர்கள் அல்லவா? இது மாதிரி இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுன ஹாதல் ஹிலால் ஹாதல் கமர், இந்த நிலாவை பார்ப்பது போல உங்கள் இறைவனை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீர்கள். அப்படி படைத்த இறைவனுடைய முகத்தை பார்க்க வேண்டிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் என் சேர்த்தும் நீங்கள் விரும்பினால், அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற நாடினால், சல்லு கபில துலுஇ ஷம்ஸ் வ கபிலல் குரூப், சூரியன் உதிப்பதற்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள், சூரியன் மறைவதற்கு முன்னால் தொழுது கொள்ளுங்கள். எது? சுபுகுடைய தொழுகை, அசருடைய தொழுகை. சூரியன் உதிப்பதற்கு முன்னால் நாம எந்திரிக்கிறோம் அல்லவா? அட ஒரு சிறிய இறை, தொண்டையில் நிறையக்கூடிய இறை, நமக்கு வயிறு, அதை நிறைப்பதற்கு எவ்வளவு உணவு, அட தொண்டையிலே ஒரு 50 கிராம் அளவு உணவை நிறைப்பதற்காக சேவல் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழுந்து கூவ ஆரம்பிக்கிறது. நாம் சாப்பிடுகிற உணவு என்ன, நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்ன, இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற அருட்கொடைகள் என்ன, இந்த இறைவனுக்கு நாம் காட்ட வேண்டிய நன்றி மனப்பான்மை எவ்வளவு. இறைவனை எதிர்பார்க்கல, நம்ம நன்மைக்கு சொல்லித்தரான், அதை செய்யறதுக்கும் கூட நம்மளால எந்திரிச்சு முடியல. நம்ம என்ன பண்றோம்? நல்லா குரட்டை விட்டு தூங்குறோம். செல்போன்ல ஒரு அலாரம், கை கடிகாரத்துல ஒரு அலாரம், தனி கடிகாரத்துல ஒரு அலாரம், கீ கீ கீன்னு அது அடிக்குது, தூக்கி ஓரத்துல எறிகிறோம். இது அடிக்குது, செல்போன் ஆஃப் பண்றோம். வாட்ச் அடிக்குது, கலட்டி வீசுறோம். பக்கத்துல பாங்கும் அசலாத்து கைரும் என்னும்பாங்க, கிறுக்கு போயிடுவோம். இந்த பாங்க நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து ஆரணம் வைக்கணுமா? சத்தத்தை அப்படி காதுல ஒழிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி திரும்பி படுக்கலாம். என்ன சுபு தொழுகையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எவன் இந்த சுபு தொழுகையை விட்டானோ பால ஷைத்தானுக்கு உதனிகி, அவன் காதில் ஷைத்தான் சிறுநீர் கழிச்சிருக்கான். அட அவ்வளவு பெரிய அசுத்தண்டா நீ அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய இழிவு பெற்ற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையா? ஒரு பிரகாசமான ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது அதிகாலை சந்திக்கிற ஒரு பிரகாசம் முக்கியமா, அல்லது காலையில லேட்டா எந்திரிச்சு எல்லா வேலையும் லேட்டா முடிக்கிற ஒரு முசீபத்து வேணுமா? யோசித்து பாருங்க. ஒரு நாள் அந்த ஒரு வக்து தவறினால் பரதரக்கூடிய வேதனைப்படக்கூடிய ஒரு உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த தொழுகையை இழந்து விட்டோம் என்றால், இன்றைக்கு நாம் நிறைவேற்ற வேண்டிய இந்த தொழுகையை, நாம் செய்ய வேண்டிய இந்த நன்றி கடனை நாம் நிறைவேற்றாமல் விட்டுவிட்டோம் என்றால், நமக்கு இறைவனுடைய கோபம், இறைவனுடைய அழிவு, இறைவனுடைய தண்டனை, அந்த நரக படுகொலிதான் காத்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு பாருங்கள். பனு இஸ்ரவேலர்களை பற்றி 19வது அத்தியாயத்திலே, மரியம் என்கிற அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? சஜிதாவிலே அழுவார்கள், அல்லாஹ்வை பயந்து அந்த வசனங்களை சிந்தித்து சஜிதாவிலே கண்ணீர் வடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபஹலஃப மின் பாதிஹிம் கல்ஃபுன், அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. அலாஹு ஸலாத், தொழுகையை விட்டார்கள், வீணடித்தார்கள். இந்த தொழுகை மட்டும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கியாமத் வரைக்கும் நிலையானதுங்க. இந்த தொழுகை, இந்த சக்காத்து, இதெல்லாம் நிலையானது. அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், வமா உமிரு, சூரத்துல் பைனால சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், மார்க்கத்தை தன் இறைவனுக்கே உரித்தானதாக்கி கொண்டு அதை வணங்கக்கூடியவர்களாக, வயுகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றியவர்களாக, அதே போல வயூத்து ஸக்காத், ஜக்காத்தை வழங்க வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். ஸாலிக தீனுல் கய்யிமா, இதுதான் நிலையான மார்க்கம். நல்லா சொல்றேன். நிலையானதுன்னா என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்திற்கு இருக்கிற சட்டம் இதுக்கு முன்னாடி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கும். அது மாதிரியான தொடர்ச்சியானதுதான் இந்த இபாதத்துல ஒண்ணு ஸலாத், தொழுகை. அந்த தொழுகை இந்த உலகத்துல இடையில பூந்ததுன்னு சொல்லாம தொடர் காலங்காலமா வந்தது நம்ம நிரூபிக்கிறதுக்கு காரணமே நம்ம தொழுகிறதுனாலதான். அதை விட்டோம், அதுக்கப்புறம் ஒரு சமுதாயம் வந்து புதுசா தொழுக வருதுன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அதை விடாத சமுதாயம் இருக்கிறதுனாலதான் இந்த தொழுகை நிரந்தர மார்க்கத்தை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் தான் நிலையானது, இதுதான் ஆரம்பமானது, இதுதான் பூர்வீகமானது என்பதை உலகத்துக்கு நிலைநிறுத்துறதுக்கு இந்த தொழுகை பயன்படுகிறது. நம்ம முஸ்லிம்னா பாரம்பரியம் நிறைவேற்றாது, நம்ம இபாதத்தை நிறைவேற்றும். அப்ப இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், பின்னால் ஒரு கூட்டம் வந்தது, அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள். வத்தபவு ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் கண்டிப்பாக நஷ்டத்தை சந்திப்பார்கள் என்று 19வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான்.
இவர்கள் நஷ்டம் என்றால் என்ன? சுருக்கமா அல்லாஹ்வுடைய சந்திப்பா? கிடையாது. நரக படுகொலிதான். நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கையை தெரிந்து கொள்வதற்கு முன்னால், அதிலே தொழாதவருக்கு கிடைக்கக்கூடிய நரகத்தை பற்றி எச்சரிக்கை அறிந்து கொள்வதற்கு முன்னால், நரகம்னா என்னங்கிற ஒரு சாம்பிள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தினுடைய கடுமை எவ்வளவு இருக்கும் என்பதை அழகான ஒரு வசனத்திலே சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, கு அன்ஃபுஸக்கும், உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும் நாரா, உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நரகம் எப்படி எப்படி எல்லாம் இருக்குங்கிறத அப்படி நச்சு என்று நெத்தியில் அடிக்கிற மாதிரி அந்த ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். வகூது அன்னாசு வல் ஹிஜாரா, அந்த நரகத்தை மூட்டக்கூடிய எரிபொருள் கற்களும் மனிதர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களும் கற்களும் அதனுடைய எரிபொருளாக இருக்கிறார்கள். அலைஹா மலாயிகத்துன் ஹிலாலுன் ஷிதாதுன் லா யஸுனல்லாஹ மா அமரஹும். அந்த நரகத்தை சுற்றி கடுமையாக கடுகடுப்பு கொண்ட மலக்குமார்கள், கடின சித்தம் கொண்ட மலக்குமார்கள் இருப்பார்கள். அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு விஷயம். ஒண்ணு, நரகத்தை பத்தி தெரியணுமா? நரகத்தை எரிக்க வைக்கிறது தெரிஞ்சுக்கங்கிற அல்லாஹ். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், மனிதர்களை எரிக்கக்கூடியது மனிதர்களாகவே இருக்கிறதுங்கிற அல்லாஹ். இன்னொன்னு கற்களாக இருக்கிறதுங்கிறான். ஒரு மனுஷனை இன்னைக்கு எரிக்கிற ஒரு சமுதாயம் எப்படி எரிக்கிறாங்க? ஒரு மனிதன் எரிபடுவதற்கு எதை பயன்படுத்துறாங்க? 6 அடி குழி தோண்டி புதைக்கிற ஒரு சமுதாயம் ஒரு பக்கம், அது நம்ம. இன்னொரு பக்கம் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து புதைப்பார்கள். அவர்கள் சொந்தத்தில் யாராவது இறந்தால் மீண்டும் அந்த இடத்தை துறந்து அதில் போட்டுவிட்டு அடக்கம் செய்வார்கள். இது கல்லறை என்ற ஒரு சமுதாயம். இன்னொரு சமுதாயத்தில் ஒரு சாரார் எரிப்பார்கள் அல்லவா? எப்படி? அப்படி வைத்துக் கொண்டு மேல கட்டைகளை நிறைத்து அதற்கு பிறகு எருவுகளை, அதாவது சாணத்தை, காய்ந்த சாண தட்டிகளை வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு கெரோசினை ஊத்தி கொண்டு அப்புறம் தான் பத்த வைப்பான். இது எரிந்து, சாணம் எரிந்து, விறகு எரிந்து, கடுமையான நெருப்பு உருவாகி அந்த நெருப்பால் இவன் எரிந்து சாம்பலாகுவது. எப்படிப்பட்ட நெருப்பு மூட்டம் பாருங்கள். அட, இவனை எரிப்பதற்கு நாம் இவ்வளவு வகையான எரிபொருளை செய்கிறார்களே, அங்கே அல்லாஹ் எரிப்பான். மனிதர்களை நுழைத்து எரிய வைத்து மற்ற மனிதர்களை கருக்குவான். கற்களை எரிய வைப்பான். கல் எறியறத பாக்கிறோமா இந்த உலகத்துல? விறகு எறியறத பார்ப்போம். ஒரு பேப்பர் எரியறதுக்கு குறைஞ்ச நெருப்பு போதும். ஒரு கொசுவத்தை பத்த வைக்க அதை விட கொஞ்சம் கூட போதும். ஒரு விறகு எரி வைக்க அதை விட கொஞ்சம் கூட போதும். ஒரு இரும்ப பழுக்க பழுக்க காய்ச்சலுக்கு அதை விட கொஞ்சம் நெருப்பு தேவை. அதையெல்லாம் விட கல்லை எரிக்கிறதுக்கு என்ன நெருப்பு? நீங்க பாக்குறீங்க, ஒரு மாசம் ரமலான்ல சட்டி வேகுது, கஞ்சி உருவாகுது, உள்ள கொப்பளிக்குது. கஞ்சி கிளறும் போது மூஞ்சில தெரிச்சா கொப்பளம் உண்டாகுது. அப்படி பாத்திரம் கொதிக்குது, அதை சுத்தி இருக்கிற விறகுகள் கருகுது, சாம்பலாகுது. ஆனால் கல்லு மட்டும் ஒன்னாகல மாசம் புள்ளா. அப்ப மாசம் புள்ளா ஆகி லைட்டா சூடுதான் பட்டிருக்கு, ஒன்னாகலன்னா அப்ப கல்லை எரிக்க வைக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான்னா அதுக்கு எவ்வளவு நெருப்ப போடுவான்? ஒரு இரும்பை எரிக்க வச்சு சிகப்பாச்சா ஆக்குனா, சாணம் பிடிக்க சிகப்பாக்குனா, அதை வச்சு ஒரு பிளாஸ்டிக்கை தொட்டா அப்படி சல்லன்னு உள்ள கிழிச்சுக்கிட்டு போகுது. அப்படியே அதை வைத்துக் கொண்டு நம்ம உடல்ல வச்சா அப்படி கீறி கிழிச்சுக்கிட்டு போகுது. எலும்பை மட்டும் உடைக்கிறதா பாக்கி, அவ்வளவு இழுத்துக்கிட்டு போயிடும். கல்லை எரிக்க வைத்தால் எவ்வளவு பெரிய கொடூரம்! அந்த நரகத்தினுடைய வேதனை அல்ல. ஒரு இடத்துல துஸ்காமின் ஐனின் ஆணியா, கொதிக்கின்ற சீழ்நீர் அவர்களுடைய வாயிலே ஊற்றப்படும் சொல்றானே. லைசலகும் துஆமுன் இல்லாமல் வரி, கள்ளி செடிகள் தான் அவர்களுக்கு உணவுங்கிறானே. இதையெல்லாம் விட அப்படி சுருக்கமாக அப்படியே நரகத்தில் போடப்பட்டு கற்கள் எரிக்கப்பட்டு பல மனிதர்கள் எரிக்கப்பட்டு இடையிலே இவர்கள் கரிக்கப்படுவார்களே, அந்த கரிக்கப்படுகிற அந்த மனிதனை பார்த்து பரிதாபம் வரக்கூடாது, பச்சாதாபப்படக்கூடாது, மனிதாபிமானம் ஏற்படக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹமத்தான மலக்கை இறக்கல. அலைஹா மலாயிகத்துன் ஹிலால், கடின சித்தம் கொண்டவர்களாக, ஷிதாது கடுமை காட்டக்கூடியவர்களாக எரிந்து விழுவார்கள். அலம் யத்திக்கும் நதீர், இப்படி எரிந்து கருகிறீர்களே, உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வரலையா? ஏன் எரிகிறீங்க, கருகிறீங்க அப்படி கேட்பாங்க. ஐயோ பாவம், எரிகிறானே, கருகிறானே, அப்படியே துண்டு துண்டாக்கப்படுகிறானே,
அவன் வாயிலே கொதிக்கின்ற நீர் ஊற்றப்படுகிறதே, அது அவனுடைய குடலை கிழித்துக் கொண்டு வெளியே வருகிறதே என்று வருத்தப்பட்டு இறைவா காப்பாற்று வரமாட்டார்கள். அவர்களுக்கு இட்ட கட்டளையை அவர்கள் புறக்கணிக்க மாட்டார்கள், முரண்பட மாட்டார்கள், மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சொன்ன கட்டளை திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், கடுமை காட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், தண்டனை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அவனுக்கு விலங்கிடுங்கள், சங்கிலி போடுங்கள், அவனை கைது செய்து அப்படி இழுத்து செல்லுங்கள். நல்லா சொன்னானே, செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட மலக்குமார்களை சந்திக்க போகிறீர்களா? அப்படிப்பட்ட நரக நெருப்பு வேண்டுமா? அல்லாஹ் நம்மை சிந்திக்க சொல்கிறான். இந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே இப்படியெல்லாம் வர்ணிக்கிறான் அல்லவா? இந்த நரகத்தை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்கிறான். தொழுகையை விட்டவர்கள் அல்லவா, அந்த தொழுகை விட்டவர்களை எச்சரிக்கின்றான். 74வது அத்தியாயத்திலே 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் சொல்கிறான். இறை கட்டளைக்கு மாறு செய்பவர்களை நரகத்தில போடுவோன்னு சொல்லாம, நரகத்துல ஒரு வெரைட்டி சக்கருங்கிற நரகம், சக்கர் என்ற நரகத்தில் போடுவோம், கரிக்க செய்வோம். வமாதுராக்கமா சக்கர், சக்கர் என்றால் உனக்கு அறிவித்தது என்ன? உனக்கு ஏதாவது தெரியுமா? நான் சொல்லிதானே தெரியும். அப்படி அல்லாஹ் சொல்லித் தருகிறான். லா துபுகி வலா ததர், யாரையும் மீதம் வைக்காது, யாரையும் விட்டு வைக்காது. எல்லாருக்கும் எல்லா தண்டனையும் கொடுத்துரும். பாதி பேருக்கு தண்டனை கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்காம இருக்காது. உள்ள நுழைஞ்ச எல்லாருக்கும் தண்டனை, உடம்புல இருக்கிற எல்லா இடத்துக்கும் தண்டனை. அதான் சாப்பிட்டா தட்ட நிறைய சாப்பிட்டா ஒவ்வொரு பொருளையும் முழுசா சாப்பிட்டோன்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பொருளையும் சொட்ட அரைகுறை வைக்காம சாப்பிட்டோம், தட்டுல இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம் அர்த்தம். அது மாதிரி நரகத்துல இருக்கிற எல்லாரையும் விட்டு வைக்காது, எதையும் விட்டு வைக்காது. அப்படிப்பட்ட கரிக்கிற நரகத்திலே, சக்கர் என்ற நரகத்தில் அவனை கரிக்க செய்வோம். லவ்வாஹத்துல் பஷர், உடலுடைய அந்த தோள்களை உரிக்கக்கூடியதாக, கரிக்கக்கூடியதாக, நிறம் மாற்றக்கூடியதாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்டவர்கள் நரகத்திலே விழுந்திருப்பார்கள். ஆனால் சொர்க்கத்தில் ஒரு சாரார் இந்த அனில் முஜ்ரிமீன், இந்த பாவிகளை பற்றி, இந்த பாவம் புரிந்தோரை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். நரகத்திலே பார்ப்பார்கள். இந்த சக்கருடைய நரகத்தை பார்த்து, நரகவாசிகளை பார்த்து பேச ஆரம்பிப்பார்கள். மா சலகக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்திலே உங்களை இழுத்து சென்றது எது கேட்பார்கள். காலு, அவர்கள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லையே. வீணாக, விளையாட்டாக, வெட்டி பேச்சாக, வியாபாரமாக இறைவனை மறந்து வாழ்ந்தவர்கள் சொல்வார்கள், தொழுகையை நிறைவேற்றாமல் இருந்து விட்டோம். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், பசித்தவருக்கு உணவளிக்கவில்லையே. அப்படிப்பட்ட மனிதாபிமானமும் இல்லை. வகுன்னா நகூது மஅல் காயிலீன், வீணடிப்பவர்களோடு, வீணான காரியத்தை செய்பவர்களோடு நாங்களும் சேர்ந்து கொண்டோமே. வகுன்னா நுகத்திபு பியௌமித்தீன், அந்த மறுமை நாளை நாங்களும் பொய் என்று நினைத்தோமே. உண்மையாக நினைத்திருந்தால், கடுமையான நாள் என்று நினைத்திருந்தால் திருந்திருப்போமே. வேதனைப்படுவார்கள். எதுவரைக்கு இன்டர்நெட்டா ஏதோ இப்படி நினைத்திருந்து திடீரென்று திருந்திருக்கலாம், அவகாசம் அல்லாஹ் கொடுப்பான். திடீரென்று திருண்டலாம், அல்லாஹ் அவகாசம் கொடுப்பான். இறக்கும் வரைக்கும் இருந்தால் கொடுப்பானா அல்லாஹ்? சாகர வரைக்கும் திருந்தாதவனை அல்லாஹ் விடுவானா? ஹத்தா அத்தானல் யகீன், இன்டர்நெட் அல்ல, எங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் இப்படியே இருந்தோம். அதனால தான் இப்படிப்பட்ட சக்கர் என்ற நரகத்திற்கு ஆளாகிவிட்டோம் என்று வேதனைப்படுவார்கள். அல்லாஹ் சொல்வான், ஃபமா தன்ஃபவுஹும் ஷஃபாஅத்து ஷாஃபியின், பரிந்துரை செய்பவர்களுடைய பரிந்துரையும் கூட இவர்களுக்கு பயன் தராது. ஏன் தெரியுமா? தொழுகலையே. தொழுதிருந்தால் அங்க வந்தாங்களே, சொர்க்கத்திலிருந்து ஓடி வந்தாங்களே, இஹ்வானனா அல்லதீன யஸூமுன மானா யுஸல்லூன மானா, எங்களோடு தொழுதவர்களை காணவில்லையே, நரகத்துக்கு வந்தாங்களே, தேடி இழுத்துக்கிட்டு போனாங்களே, இதுக்கு வரமாட்டாங்க. ஏன்? இவன் தொழுகலையே. அல் அஹது பைனனா வ பைனஹும் அஸ்ஸலாத், பிற மதத்தவர்கள், இறைவனை நம்பாதவர்கள், அவர்களுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு தொழுகைதான். ஏன்? இறைவனை நம்பி இருக்கோம்ங்கிற அந்த மிகப்பெரிய அந்த அடையாளம், ஈமானிய அடையாளத்தை தொழுகையில தான் காட்டுறோம். ஃபமன் தரக்கஹா ஃபக்கத் கஃபர், யார் இதை விடுகிறானோ அவன் காஃபிராகி விட்டான். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம், யார் அதை வேண்டுமென்றே விடுகிறானோ அவன் காஃபிராகி விட்டான். இதை சுனன் திருமதியிலும் பார்க்கிறோம், 2545வது ஹதீஸாக பார்க்கிறோம். இந்த அளவிற்கு நம்மை குஃப்ரியத்திலே கொண்டு போய் சேர்த்துகிறது என்றால்,
ஈமானை இழக்க செய்கிறது என்றால், ஈமானை இல்லாமலாக்குறது என்றால், இந்த தொழுகையை விடுவது என்பது எவ்வளவு பெரிய பாவமான காரியம். யாரோட நரகம் என்றால் யார் இருப்பார்? ஒருவன் தப்பு செய்கிறான், சிறை கைதி ஆகிறான் என்றால், சிறை கைதிகளாக போனவர்கள் மந்திரிகளாக, மகான்களாக, நல்லவர்களாக இருப்பார்களா? பொறுக்கிகளும், வேமாளிகளும், பிராடுகளும், திருடர்களும், கொள்ளையர்களும் இருப்பார்கள். இங்க நரகத்தில் யார் இருப்பார்? சஹாபாக்களா? இல்லை. யார் இருப்பார்? நரகத்திலே நல்லடியார்களா இருப்பார்கள். அபூஜஹல் இருப்பானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போரில் நின்றானே, அவனோடு நீங்கள் சேரப்போகிறீர்களா? நாம் சேர வேண்டுமா? ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்ந்த மிக்க மேலான உங்களது கடவுள் என்று சொன்னானே பிரவுன். அப்படிப்பட்ட குஃப்ரியத்தில் உள்ளவனோடு நம்ம சேர வேண்டுமா? அல்லாஹ் கொடுத்ததுன்னு அல்லாஹ் எனக்கு நான் சம்பாதித்துக் கொண்டேன் என்று சொன்னானே காரூன். அப்படிப்பட்ட ஆணவம் பிடித்தவன் கிடப்பான நரகம், அதில் போய் சேர வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மண்ணை வாரி எறிந்து தப்பல்லக நாசமா போ என்று சொன்னானே அபூ லஹப், அந்த வழிகட்டவனோடு சேர வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே எதிரிகள் நின்று யூதர்களாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக முஷ்ரிக்கீன்களாக நின்றார்களே குறைஷிகள், அதற்கு முன்னால் எல்லா நபிமார்கள் காலத்திலே நபிமார்களை அநியாயமாக கொலை செய்தார்களே எதிரிகள், இவர்கள் எல்லாம் போட்டு பொசுக்கப்படுகிற நரகத்திலே இருக்க வேண்டுமா? கொலைகாரன், கொள்ளையடிப்பவன், வட்டி வாங்குபவன், வரதட்சணை என்ற கைக்கூலியை வாங்கி வாழ்க்கை நடத்தியவன், பிச்சை எடுத்தவன், இப்படியாக கொள்ளையடித்து இது மாதிரியாக திருட்டு காரியத்தை செய்து, பிராடு பேர் வழிகளாக செய்து, மோசடி காரியத்தை புரிந்து, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்து, விபச்சாரத்தை செய்து, வேசித்தனத்தோடு வாழ்ந்தவன் விழுகிறானே, அந்த கேடுகட்ட இழிவான நரகத்திலே நாம் போக வேண்டுமா? அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, திருக்குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் கட்டுப்படுகிறோம் என்று உறுதிமொழி கொண்டு, நோன்பை நிறைவேற்றி, ஜகாத்தை கொடுத்து, ஹஜ் செய்து, மற்ற நல்லமல்கள் செய்து, சுன்னத்தை சரியாக கடைபிடித்து, தொழுகை விட்டோம் என்கிற ஒரு காரணத்திற்காக இப்படிப்பட்ட திருடர்களோடு, கொள்ளையர்களோடு, காபிர்களோடு, முனாஃபிக்கின்களோடு நாம் இருக்க வேண்டுமா என்பதை யோசித்து பாருங்கள். அல்லது தொழுதவர்களாக, உபரியான தொழுகையை நிறைவேற்றியவர்களாக, ஃபர்லான தொழுகையை ஜமாத்திலே கலந்து கொண்டு அதிலே முன்னணியில் இருந்தவர்களாக, அதற்காக போட்டி போட்டவர்களாக, அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக வாழ்ந்து இதனால் சொர்க்கத்தில் அழைக்கப்படக்கூடியவர்களாக மாற வேண்டுமா என்பதை யோசித்து, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இந்த ஈமானிய வெளிப்பாடான இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. அல்லாஹ்